பள்ளியில் வந்து ஆன்டி ட்ரக் கிளப் போதை மருந்து எதிர்ப்பு மன்றம் தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் 2022ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மன்றம் தான் போதை எதிர்ப்பு மன்றம், போதை தடுப்பு மன்றம் அப்படின்னு பேரு. இன்னைக்கு இதை பற்றிய விழிப்புணர்வு வந்து 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னாக்கா, இதனால என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். போதை மருந்து தடுப்பு அப்படின்னு வந்து பார்க்கும்போது இன்னைக்கு உலகெங்கிலும் இந்த போதை மருந்துனால பல்வேறு விளைவுகள் வந்து ஏற்படுகிறது. அது உடல் ரீதியாக இருக்கலாம், மன ரீதியாக இருக்கலாம், சமூக ரீதியாக இருக்கலாம், ஏதோ ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுது. இது வந்து முழுக்க சொல்லப்போனால் அறியாமையில கூட ஏற்படும். இது பெரும்பாலும் பாதிப்படையாருனாக்கா இளைஞர்கள் வந்து என்ன பண்றாங்க, அதிகமா பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. என்னென்ன போதை மருந்து வகைகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். போதை மருந்து அப்படின்னாக்கா ஒரு வந்து தூண்ட செய்யுது, ஸ்டிமுலன்ட்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து டிப்ரெஷன் சொல்லுவோம். டிப்ரெஷன்னாக்கா வழுங்க செய்யுது. ஸோ இப்படியாக போதை வந்து மருந்து வந்து இருக்கு. ஒவ்வொரு போதை மருந்துக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். ஒன்று வந்து வேகமாக தூண்ட செய்யும், இன்னொன்று வந்து மழுக செய்யும். இது போல வந்து வெவ்வேறு வகையான காரணிகள் இருக்கு, வெவ்வேறு வகையான செயல்பாடுகள் இருக்கு போதை மருந்துகள். ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஸ்டிமுலன்ஸ்னாக்கா தூண்ட செய்யுது. நிறைய போதை மருந்துலாம் இருக்கு தூண்ட செய்யுது. உதாரணத்தாக்கா ஆல்கஹால், மது அருந்துதல், அதுக்கப்புறம் கோக், கேனபிஸ் சொல்லுவோம். இதை வந்து மழுக செய்யும். இன்னொன்று வந்து கோக்கைன் என்ற ஒரு போதை மருந்து. இந்த கோக்கைன் என்ற போதை மருந்து என்ன பண்ணாக்கா மூளையுடைய செயல்திறன் வந்து அதிகரிக்க செய்யும். அதே நேரத்தில் வந்து ரத்த அழுத்தத்தை வந்து அதிகரிக்க செய்யும். அதே போல வந்து பார்த்தாக்கா இதய துடிப்பு வேகத்தை வந்து அதிகரிக்க செய்யும். ரெண்டு முக்கியமா பாதிப்பு வந்து உடம்புல ஏற்படும். ஒன்று வந்து பார்த்தாக்கா என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னாக்கா சிந்திக்கிற திறனை வந்து இழக்க செய்யும். ரெண்டாவது வந்து பார்த்தாக்கா நடத்தையில வந்து மாற்றத்தை ஏற்படும். இதுதான் போதை வந்து முக்கியமான பாதிப்பு. வந்து என்ன பண்ணோம், சிந்தனை திறன் வந்து இழக்க செய்யும். ரெண்டாவது ஆகும் நடத்தையில வந்து மாற்றத்தை ஏற்படும். இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து பாதிக்கப்படும். ஏன்னாக்கா இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையானதுனால இது வந்து நேராக எங்க போய் பாதிப்பு ஏற்படுத்தினாக்கா மூளைக்கு போயிட்டு நியூக்ளியஸ் அக்கம்பலன்ஸ் என்ற ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணாக்கா தூண்டை செய்து அங்க இருக்கின்ற என்டார்பின் என்ற வேதிப்பொருள் என்ன பண்ணோம் அதிகமாக உற்பத்தி செய்யும். இந்த என்டார்பின் என்ற வேதிப்பொருள் ஹார்மோன் சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா உடனடியாக நம்ம உடம்புக்குள்ள என்ன ஆகும், மகிழ்ச்சி ஏற்படுத்தும். வேகமாக போய் என்ன பண்ணுவோம், மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். அதுக்கப்புறம் போக வேண்டாக்கா டயர்னஸ். என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்தும் போதை மருந்து பயன்படுத்தினால அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ரெண்டாவது என்ன ஏற்படுத்தினாக்கா கோபத்தை உண்டாகும். மன அழுத்தத்தை ஏற்படுத்தும், கோபத்தை வந்து உண்டாகும். நம்ம கண்ட்ரோல் நாம இல்லை. ஸோ இதுதான் வந்து இப்படியான பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். அப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணோம், தற்காத்து கொள்ள வேண்டும். இது வந்து எங்கிருந்து வருது இந்த போதை பழக்கம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம், இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஷேர் பண்ணுறதுல இருக்கலாம், இல்லை ஒரு பொழுதுபோக்காக வந்து பயன்படுத்தலாம். இப்போ கூலிங்லாம் வந்து சர்வசாதாரணமாக இருக்குது. அது வந்து ஒரு ஜாலியாக ஒரு என்கேஜ்மெண்ட் தான் பண்ணலாம். கிரியேஷனல் ஆக்டிவிட்டிக்காக நம்ம வந்து ஏதாச்சும் யூஸ் பண்ணுவோம். அது வந்து யூஸ் பண்ணிட்டு அன்றைக்கி போயிட்டாக்கா ஒரு பாதிப்பு கம்மி தான். ஆனால் வந்து தொடர்ந்து பயன்படுத்தும் போது தான் என்ன நடக்கும், ஸோ அதுக்கு நம்ம அடிமையாகிடுவோம். உடனே நிறுத்தினாக்கா இன்னும் நம்ம உடம்புல பாதிப்பு வந்து ஏற்படும். உடம்புல போயிட்டு என்னென்னலாம் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னாக்கா கணையத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும், கல்லீரலில் பாதிப்பு ஏற்படுத்தும், எய்ட்ஸ் போன்ற HIV போன்ற நோய்கள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ இப்படியாக பாதிப்பு ஏற்படுத்தும். குறிப்பாக வந்து பார்த்தாக்கா மத்திய நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு அடைஞ்சு நாம் வந்து ஒரே நிலையில இருக்க மாட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தாக்கா முக்கியமானது. ஆக அப்ப இதுல இருந்து விடுபடணும், இதை பத்தி என்ன பண்ணணும், ஒரு அவேர்னஸ் வந்து என்ன பண்ணணும், நாம் வந்து கொண்டு வரணும். இந்த அவேர்னஸ் வந்து நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னாக்கா நம்ம பல்வேறு செயல்பாடுகள் மூலமாக இந்த போதை வந்து அதிகரிப்பதை நம்ம என்ன பண்ணலாம், தடுக்க முடியும்.
அதுக்காக தான் இது வந்து சொல்றது. இதுதான் வந்து போதை மாற்றம் அப்படின்னு. உலகெங்கிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோக்கைன் என்ற போதையால கிட்டத்தட்ட 11,000 பேர் வந்து இறந்தது. அப்புறம் ஓபியால் என்ற போதை மருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 12,200 பேர் இறந்துருக்காங்க உலகெங்கிலும் பார்த்தீங்கன்னா. இன்னைக்கு நாளுக்கு நாள் செய்தித்தாளை பார்க்குறோம், தொலைக்காட்சி வழியா பார்க்குறோம், மற்ற ஊடகங்கள் வழியா பார்க்குறோம். போதையினால பல்வேறு பாதிப்பு வந்து ஏற்படுது. கொலை, கொள்ளை, திருடு, ஸோ இப்படி நிறைய ஏற்படுது. எதனால் பார்த்தாக்க இந்த போதை வந்து பயன்படுத்துது. அப்போ இதை பற்றி நம்ம என்ன பண்ணோம், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இதை சாப்பிட்டாக்கா உடம்புல உடல் செய்த பாதிப்பில் ஏற்படுத்தும். முக்கியமாக 2 நிலை ஏற்படும். என்ன, ஒன்று வந்து சிந்திக்கிறதுல இழந்துடும், இன்னொன்று நடத்தல் மாற்றம் ஏற்படுத்தணும். அதனால அவங்க என்ன செய்யறதுன்னா பண்ண முடியாது, கரெக்டாக சொல்லணும். அப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணோம், பழைய நிலைக்கு கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைக்கு கொண்டு வரணும்னாக்கா உடனடியாக அந்த போதையிலிருந்து என்ன பண்ணோம், ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து மாத்திரை கொடுத்து என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொண்டு வருது. 2வது பார்த்தாக்கா அவங்க வந்து தகுந்த என்ன பண்ணோம், ஆலோசனை கவுன்சிலிங், ஒரு உளவியலாளர் கொண்டு என்ன பண்ணாங்க, கவுன்சிலிங், உடற்பயிற்சி செய்வது, மெடிடேஷன் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் பண்ணும்போது தான் அது வந்து என்ன பண்ண முடியும், கொஞ்சம் டைவர்ட் ஆகும். அப்போ அவங்களுக்கு இதை வந்து எடுத்து சொல்லணும், இப்படிலாம் பாதிப்பு இருக்கு, இதெல்லாம் வந்து என்னென்ன பாதிப்பு எடுத்தோம், உடல் ரீதியாக பாதிப்பு எடுத்துட்டோம், மன ரீதியாக பாதிப்பு எடுத்தோம், சமூக ரீதியாக பாதிப்பு எடுத்தோம். அதனால தான் வந்து உடல் நலத்தை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு செயல் அதனது போதை. ஸோ இது வந்து நாம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். என்னென்ன பண்ண போகிறோம், வாக்கர் தான் பண்ண போகிறோம், சைக்கிள் தான் பண்ண போகிறோம், செமினார் பண்ண போகிறோம், குவிஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், போஸ்டர் மேக் பண்ண போகிறோம், எஸ்ஏ ரைட்டிங் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், விழிப்புணர்வு ஏற்படுத்தி போதையில்லா தமிழ்நாட்டை வந்து நாம் வந்து உருவாக்க போகிறோம். எல்லாரும் நம்ம வந்து ஸ்லோகன் சொல்ல போகிறோம். என்ன ஸ்லோகன், எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். ஸோ அந்த போதை வந்து ஸ்லோகன் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க போகிறோம். போதையில்லா பள்ளி வளாகத்தை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், உறுதி ஏற்க போகிறோம். அதற்கு நம்ம அனைவரும் தான் பண்ணோம், தயாராக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் தான் கேட்கலாம். ஸோ இதுதான் வந்து போதை. ஸோ இந்த போதையில் வந்து பார்த்தாக்கா பல்வேறு பெரும்பாலான போதையில் இருந்தாக்கா வெள்ளை நிற பொருட்களாக, சிலர் என்ன பண்ணாக்கா அந்த நாசிக்குவார் வந்து உருவாங்க, சிலர் வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க, சிலர் வந்து பார்த்தாக்கா வாயில் வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து போதையை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த கூலிக்கு ஆன்சா பார்த்தாக்கா வாயில் வச்சு பண்ணுவாங்க. ஏன்னாக்கா அது போதை வந்து உடனடியாக ஏற்படுத்தும். அதனால நான்னாக்கா வாய் கூட்டு நோய் வரும். ஓகேவா, வாய் கூட்டு நோய், அந்த பல்லில் வந்து பார்த்தாக்கா அந்த லிப்ஸ்லாம் ப்ளீடிங் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பெரும்பாலும் பார்த்தா புற்றுநோய் வந்து என்ன பண்ணோம், ஏற்படுத்தும். வாயில் யூஸ் பண்ணாக்கா வாய் கொடுக்கணும், அழைப்பை இழப்பை கொண்டாக்கா இழப்பை கொடுக்கணும். ஸோ இப்படியாக பாதிப்புகளுக்கு பாதிப்பு. ஆக இதை தொடர்ந்து பயன்படுத்துறாங்கன்னாக்கா நம்ம என்ன சொல்லணும், இதனால வந்து குடும்பமே என்ன ஆகும், சீரழிஞ்சிடும். போதை மருந்து பயன்படுத்தினால குடும்பமே சிதைவடையும். இது நம்ம தான் எடுத்து. ஸோ அதுக்காக தான் இந்த தடுப்பு மன்றம். என்ன தடுப்பு மன்றம், ஆன்டி ட்ரக் பண்ணுமா, சிறப்பாக பண்ணுமா?